ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜ் ஆகிய நான் இன்று துறையட்டி ஊரை சேர்ந்த என் கண்ணன் விவசாயி அவர்களை பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் 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 வணக்கம். சரிங்க, இப்போ இந்த நின்றுட்டு இருக்கோம்ல, இந்த காரட் காடு எல்லாம் உங்கள் காடு எனக்கு தெரியும், நம்மளது தான். இது இப்போ அறுவடை எடுக்க நாள் ஆச்சுங்களா? 10 நாள் ஆகணும். 10 நாள் ஆகணும். இப்போ தண்ணியில் ஊற்றுற மாதிரி தெரியல. இப்போ ஊற்றணும் இப்போ தான் ஊற்ற போகிறீங்க. சரிங்க, இப்போ கடைசியில் என்ன அறுவடை பண்ணீங்க? இப்போ காரட்டு பூண்டு பீட்ரூட்டு எல்லாம் அறுவடை பண்ணிட்டீங்க? இல்லை ஒரே தடவை பண்ணிட்டீங்க. பரவாயில்ல. விலையை நல்லா கிடைச்சதுங்களா? பரவாயில்ல, இந்த வருஷம் பரவாயில்ல, எல்லாம் ஒரு அளவுக்கு பரவாயில்ல. இல்லை கிடைச்சதுங்களா? இல்லை நீங்கள் கொடுத்தப்ப பூண்டுக்கெல்லாம் விலை இருந்துச்சா? ஒரு மாதிரி வித்துச்சு, தப்பு இல்லை, தப்பு பரவாயில்ல. இப்போ ஒரு 10 நாளா 15 நாளா எங்கேயும் விலையிலன்றாங்க. நான் எல்லா பக்கம் போயிட்டு வந்திருக்கேன், அதனால கேட்குறேன். சரி, இப்போ இந்த போகத்துக்கு இப்போ எடுக்க நாளைக்கு 10 நாள் எடுக்க போறீங்க. அடுத்தது என்ன நடவு பண்ண அவங்க ஒரு பிளான் வச்சிருக்கீங்க? பீட்ரூட். ஒவ்வொரு போகத்தும் மாறி மாறி போடுறீங்க. ரைட், அப்படிதான், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. சரி, இப்போ உங்ககிட்ட எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? நம்ம கிட்ட ஒரு 5 பேர். 5 பேர், அதான் பெர்மனண்டா. சப்போஸ் ஆள் தேவைப்பட்டா கூட ஆளுக்கு கிடைக்கிறாங்களா? இங்க இருக்கிறாங்க ஜமாளிச்சுக்கிறோங்க. அந்த மேன் பவர் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஏரியாவுக்கு மழை பெஞ்சிருக்கா இல்லையா? மழை இல்ல 20 நாள் மழை இல்லை. இந்த 20 நாள் தான். அன்னைக்கு வந்து கேட்ட கூட மழை இல்லைன்றாங்க. பரவாயில்ல. இப்போ தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? தண்ணிக்கெல்லாம் கொஞ்சம் போரில் கொஞ்சம் வருது, அதில் வச்சு ஆச்சு பண்ணிட்டோம். போரு கிணறு இருக்கா? கிணறு இருக்கு. இப்போ போர் போடணுன்னா உங்களுக்கு அந்த பெர்மிஷன் இருக்கா இல்லையா? இருக்கு எல்லாம். இப்போ நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஒரு தடவை கண்ணன், உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு போகத்தில் ஒரு நட்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த விஷயத்தை மறுபடியும் கண்டினியூ தொடர்ச்சி பண்ணுறீங்களா? அதோட விட்டுருவீங்களா? இல்லை போடணும், எங்கேயும் அங்கே கடன் வாங்கி போட வேண்டியது. கடன் வாங்கி இப்போ போடணும். இது ஒரு முதுகெலும்பு விவசாயம் வந்து அது விட்ட வேற வழி இல்லை. இது ஒரு உயிர் நாடி மாதிரி, இதுதான் உயிர் மூச்சு. வீட்டில் சாப்பிட்டு தூங்க போக மீதி வேலையெல்லாம் விவசாய வேலை தான். சரி, இந்த 7-8 ஊருக்கு கேள்விப்பட்டதுக்கு உங்கள் 2-3 பேரை சொன்னாங்க. அப்போ இப்போ 2வது கண்ணன் உங்களை பேட்டி எடுத்திருக்கின்றேன். நல்ல விவசாயி உழைப்பாளி என்று கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்களா? சரி, எங்கள் சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சேனல் பற்றி ஒன்றும் தப்பு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நல்லா ஓடிட்டு இருக்கு. இது வந்து இப்போ பெரும்பாலும் விவசாயிகளுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறோம், சப்போர்ட் பண்ணுறோம். சரிங்க, உங்களோட பொழுதுபோக்கு இதுதான், விவசாயம் தான். என்ன விவசாயம் தான். சரி, கடைசி ஒரு கேள்வி. உங்கள் ஒரு துறைட்டில் சிறப்பு வாய்ந்த பிரசித்தி பெற்ற பண்டிகை எந்த பண்டிகை? நம்மளது வந்து சிவன் கோயில். எல்லாம் மாரி கோயில் இல்லை, ஒன்றும் இல்லை, மாரியம்மா கோயில், அம்மன் கோயில் இல்லை, சிவன் கோயில். ஒரு நாள் ஜனவரி மாதத்தில் கொண்டாடுவீங்க. இந்த கடா வெட்டு ஒன்றும் இல்லை, சிவன் கோயில். கடை வெட்டு அந்த மாதத்தில் ஒன்றும் இல்லை. பரவாயில்ல. எல்லா ஊரும் நம்ம ஏரியா பூரா அப்படிதான் இருக்கீங்களா? சரி கண்ணன், இப்போ நான் வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணி பேட்டி எடுக்கிறேன்னா நல்ல விவசாயம் கேள்விப்பட்டு வந்திருக்கேன். இப்போ கூட இங்கே வேலையை விட்டு எனக்காக நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றிங்க. வணக்கம்.